திருப்பூர் சைடு ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிட்டு வந்திருக்கிறார். பில்டிங் மேலே நாங்கள் வந்திருக்கிறோம். சாமி கர்த்தர் இங்கே பெரிய ஒரு எழுப்புதல் செய்வார். இல்லையா, கர்த்தர் இங்கே பெரிய எழுப்புதல் செய்வார். இந்த பில்டிங் கீழே தான் சர்ச்சுக்கு. இது ஆண்டவரே, இது பார்க்குறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த திருப்பூர் சைடு எல்லா பேர் ரட்சிக்கப்பட்டு எல்லா பேர் பரலோகத்துக்கு போகணும் ஆண்டவரே. அதுதான் எங்கள் ஆசை. கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி ஏசு சத்தம் செய்யணும். பார்க்குறவங்க ஒவ்வொரு லைக் பண்ணுங்கள், அநேகர் காட்டுங்க, அநேகர் ஊழியத்தை கூப்பிடுங்க. கண்டிப்பாக சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறாரு. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். அல்லேலூயா. அநேகரும் வீடியோ பார்க்குறவங்க அநேகர் காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் ஊழியத்தை கூட்டி போகிறதுனா ஆத்ம பாரம் ஊழியம் ஆண்டவர் அதிசயம் அற்புதம் செய்வார். பார்க்குறாங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் இந்த நாளில் இது என்ன ஊர்? இது என்ன ஊர்? கொடுவாய்கையில் ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த ஊழியத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அதிசயம் அற்புதம் செஞ்சுட்டார். இல்லையா, இல்லையா? சொல்லுங்க. சொல்லி பாப்பா, நீ கேட்கலையா, உங்க அடியை கொடுப்பா. அடி பயங்கரமாக இருக்கும். அந்த அடிகள் மனுஷனால தாங்க முடியாது. அதான் இந்த அந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவை நீதியின் மூலமாக தான் கொடுக்கின்றார். நீதி அதை பார்க்கும்போது அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய நீதி புசிப்பும் குடிப்பும் அல்ல, அவை சமாதானத்துக்கான சமாதானம். தேவனுடைய நீதி இருக்குன்னு சொன்னால் அங்க சமாதானம் கண்டிப்பாக. இன்னைக்கு அன்பு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அன்பு எல்லா சகலத்தையும்